Hi friends, welcome to NNELM. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிச்சனில் டைமை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கு. இதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள். அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் ரிமூவ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு இது மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அரைச்சதை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இது போல் நல்லா கொதிச்சிட்ருக்கையில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாதத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது ஒன்று நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா ஹோல் டேக்கு நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.